மூட்டுக்கு 100 ரூபாய்க்கு மேல் கீரை போடுங்களாம். ஒரு குறைஞ்சது 50 ரூபா கணக்கு போடுங்க. 10 மூடுக்கு எத்தனை ரூபாய்ச்சு? 500 ஆயிடுச்சு. 100 மூடு. ஓகே, நம்ம அந்த ஒரு 15 இல்லைன்னா 20 விதை எடுத்து இந்த மூட்டு பகுதியிலேயே சுற்றி இப்படியே போட்டு விடுவோம். அதிகமாக போட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இது ஒரு அற்புதமான ஒரு வீடியோன்னு சொல்லுவேன். ஏன்னா அதாவது வெள்ளரி நட்டு ஒரு 4-5 வாட்டி காய் பறிச்சதுக்கு அப்புறமா அந்த மூட்டு பகுதியில் ஊடு பயிராக கீரை விதை போட்டு அதை வளர வச்சு அறுவடை பண்ண போகிறேன். அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். வாங்க வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஒரு 4-5 வாட்டி காய் பறிச்சிருக்கணும். இந்த மூட்டு பகுதியை பாருங்க. இப்போ பாருங்க, இந்த மூடை பாருங்க, அந்த இலைகள் எல்லாம் பழுத்தாச்சு பாருங்க. நல்ல இடைவெளி கிடக்கு. இந்த மாதிரி டைம்ல நம்ம ஊடு பயிராக கீரை விதைப்பட போறேன். அப்போ அது முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த மூட்டை சுத்தி உள்பகுதியில் நிற்கக்கூடிய களைகளை நமக்கு பிடுங்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெள்ளரி வயசாயிடுச்சு, புரியுதா? ஆனா இனியும் அங்கங்கே பிஞ்சுகள் கிடக்கு. 1.5 மாசம் இனியும் காய்ச்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல அந்த களைகளை பிடுங்கிட்டு விதைகள் போடணும். டஸ்ட் கலந்து வச்சுட்டு கீரை விதையில பாருங்க, எறும்பு எடுக்காம இருக்க. ஓகே, நீங்க எப்போ கீரை விதை தயார் பண்ணி வச்சாலும் அதுல டஸ்ட் போட்டு வைங்க. அப்போ எறும்பு எதுவும் பொறுக்கிட்டு போகாது. 6 மாசம் அப்படியே சேஃபா இருக்கும். ஓகே, நம்ம அந்த ஒரு 15 இல்லைன்னா 20 விதை எடுத்து இந்த மூட்டு பகுதியிலேயே சுற்றி இப்படியே போட்டு விடுவோம். அதிகமாக போடக்கூடாது. இந்த மூடை பாருங்க, நிறைய அந்த இலைகளெல்லாம் நல்லா கருகிருச்சு. இந்த இடத்துல நல்லா சீக்கிரமாக கீரை முளைச்சி நல்லா உடனடியாக வளர்ந்து வரும். கீரை விதைப்பட்ட பார்த்தீங்க, அதுக்கு மேலே ஒரு 2 இப்படி சாணி அப்படியே சுற்றி போடுங்க. அதாவது முதல்ல வெள்ளரிக்கு போடும்போது மூட்டு பகுதியிலேயே போட்டோம். இப்போ அந்த வெள்ளரியை சுற்றி மண்ணணையில் பண்ணல, அந்த இடத்த சுற்றி இப்படி போட்டு விடுங்க. நீங்கள் சாணி உங்களுக்கு 2 பிடி இருந்தால் 2 பிடி போடுங்க, 4 பிடி இருந்தால் 4 பிடி போடுங்க. சாணி போடுறதுல எந்த குறையும் வைக்க வேண்டாம். விதை போட்ட அன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஊற்றுங்க, அவ்வளோதான். தண்ணி தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம நடந்ததுனால கொஞ்சம் கலங்கலாக இருக்கு. அந்த பக்கம் பக்கெட் வச்சு தண்ணி ஊற்றுன பார்த்தீங்க. இப்போ பாரு, இந்த பக்கம் கரை பூமி, ஓடை இல்லை. அதனால் எங்கள் ஊரில் காக்கோட்டைன்னு சொல்லுவோம். காக்கோட்டையில் கொண்டு வந்து ஊற்றுறேன். அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றி ஊற்றுங்க முதல் நாளைக்கு. அன்பு சொந்தங்களே, அந்த வெள்ளரிக்காய் பாதி பறிக்கக்கூடிய டயத்தில் நான் அந்த வெள்ளரியோட மூட்டு பகுதியில் கீரை விதை போட்டு பார்த்தீங்க. பாருங்க, கீரை விதை முளைச்சாச்சு. ஒரு 2-3 இலை வந்தாச்சு பாருங்க. அந்த வெள்ளரி கடையில் கீரை விதை போட்டிருந்தல பாருங்க, ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு. கீரையோட வளர்ச்சி விரும்பதாக இருங்க. இப்போ உரம் போடணும். அதுக்காக களைகள் இருந்துச்சுன்னா களைகளை போடுங்க. பாருங்க, இப்போ நான் உரம் போடுறேன், பாக்டம்பஸ் உரம். அப்புறம் இந்த அளவு ஒரு 10-20-30 மூடு கீரை தயிருக்கும். இந்த அளவு உரம் தான் எடுத்து போடுறேன். கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே இந்த வெள்ளரிக்கு போட்ட உரமும் சாணியெல்லாம் அந்த மூட்டில் உண்டு. ஓகே, ஒவ்வொரு பிடி சாணி போடுறோம் பாருங்க. ஏற்கனவே இந்த பழைய சாணி இந்த வெள்ளரியோட மூட்டில் இருக்கு பாருங்க. இருந்தாலும் நம்ம புது சாணி கொஞ்சம் போடுவோம். சாணி காய போட்டு உணக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா
கொஞ்சம் தெளிவான தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஊற்றுங்க. கீரைக்கு உரம் போட்ட பார்த்தீங்க. இப்போ தான் அந்த வளர்ச்சி பருவத்தை பாருங்கள். 2வது உரம் போட போகிறேன். அந்த இடையில சிறு களைகள் தானே, அந்த களைகளை பிடுங்குங்க. இப்போது பொட்டாசு யூரியா எடுத்துருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக போட்டு விடுங்க. ரொம்ப அதிகமாக போட வேணாம். இப்போ தான் சாணி உரம் போடலை. காரணம் இந்த விளரிக்கு போட்ட உரம் ஏற்கனவே இதுக்கு மூட்டில் நிறைய இருக்குது. அதனால தான் சாணி உரம் எதுவும் போடலை. இப்போ தண்ணி ஊற்றுறோம் பாருங்க. கொஞ்சம் மெதுவாக கையால் தெளிச்சு விடுங்க. ஏன்னா உரம் போட்டிருக்கேன். ஓகே, இது ஒரு அடுத்த இன்னொரு பருவம். 2-3 பருவத்தில் போட்டிருக்கிறோம் பாருங்க. இதா 1 2 உரம் போட்டாச்சு. அடுத்து இதாக பாருங்க, உரம் போட்டு விட்டுருக்கிறேன். இதுலேயும் ஒரு வாரத்தில் அடுத்து 2வது உரம் போடலாம். கீரைக்கு 2 உரம் போட்ட பார்த்தீங்க, கீரை வளர்ந்துருச்சு பாருங்க. நான் அதுக்கு கீரை விதை போட்டதுக்கு அப்புறமா 2-3 வாட்டி வெள்ளரிக்காய் பறிச்சேன் மார்க்கெட்டுக்கு. அப்புறமா வீட்டுக்கு தேவையான சிறு சிறு காய்கள் கிடச்சி. இப்போவும் பாருங்க 1-2 காய்கள் கிடக்கு. இந்த வெள்ளரி இப்போ நல்லா மொத்தமாக கருகல்ல. இதை பாருங்க, பச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இனி வெள்ளரியிலேருந்து எதுவும் கிடைக்காது, காலி ஆயிடுச்சு. ஓகே, இதை பாருங்க, கீரை எப்படி வளர்ந்து நிற்கணும் பாருங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா, ஏற்கனவே சொன்னேன், ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம்னு சொல்லலாம். நான் அந்த வெள்ளரிக்கு தண்ணி ஊற்றுனேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலே அந்த உரத்துலையும் கீரை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்க. ஒரு மூட்டில் நீங்களே கணக்கு பண்ணுங்க, ஒரு 100 ரூபா அளவுக்கு கீரை பிடுங்கலாம். உண்மையாக சொல்கிறேன். எத்தனை மூடு நிற்கணும்னு பாருங்க, எவ்வளோ பெருசாக நிற்கணும் பாருங்க. 4-5 நாளில் கீரை வளர்ந்துடும். அன்பு சொந்தங்களே, இது ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க நான் என்னென்ன பண்ணேன், எவ்வளோ கிடைச்சா பாருங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ கீரை நிற்கிது. ஒரு மூட்டுக்கு 100 ரூபாய்க்கு மேல் கீரை பிடுங்கலாம். ஒரு குறைஞ்சது 50 ரூபா கணக்கு போடுங்க. 10 மூடுக்கு எத்தனை ரூபாய்ச்சு? 500 ஆயிடுச்சு. 100 மூடுக்கு 5000 ரூபா ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்பெஷல் வருமானம். கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க. விவசாயிகளுக்காக ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஓகே அன்பு சொந்தங்களே, நான் இந்த வெள்ளரி காய் பறிச்சிட்டு இருக்கக்கூடிய பாதி பறிச்சதுக்கு அப்புறமா அந்த மூட்டில் கீரை விதை போட்டு அதை வளர வச்சு பராமரித்து என்னென்ன பண்ணேன், என்ன உரம் போட்டேன் உங்களுக்கு முழுசாக சொன்னேன். இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிச்சுன்னா நீங்கள் இரட்டிப்பு லாபம் அடையலாம். அந்த வகையில் போடக்கூடிய வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய சேனல் பேர் சீரா 2004 மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே அன்பு சொந்தங்களே, அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம்.